அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவர்களே, மாணவிகளே, உலமாக்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் ஈதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட கிதாபின் அற்புதமான இந்த எளிய கிதாப், அழகான மிக தெளிவாக மசாயில்களை பேசக்கூடிய சட்டத்திட்டங்களை நமக்கு அற்புதமாக விளக்கக்கூடிய அற்புதமான கிதாப் ஹசன் இப்னு அம்மார் அஷ்-ஷரன் புலாலி ரஹ்மத்துல்லாஹி அலை மிஸ்ர் தேசத்தை சார்ந்த ஹனஃபி ஃபகீஹ் அவர்களால் எழுதப்பட்ட அற்புதமான கிதாப். தொடராக கிதாபு தஹாராவை நிறைவு செய்துவிட்டு கிதாபு சலாஹ்வை நாம் பல பாடங்களாக, பல பிரிவுகளாக, பாபுகளாக, ஃபஸ்ல்களாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 51வது பாடத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு 52வது பாடத்திற்கு நாம் தற்போது வந்திருக்கிறோம். 51வது பாடத்தில் கடைசியாக நாம் பார்த்தது இக்திதா, பின்தொடருதல், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன. ஜமாஅத்திலே இமாமத், இக்திதா இரண்டும் லாசிம் மல்சூம் என்று சொன்னோம். அதில் 50வது பாடத்தில் நாம் இமாமத்தை பற்றி பார்த்தோம். 51வது பாடத்தில் நாம் இக்திதாவை பற்றி பார்த்தோம். அல்லாஹுடைய கிருபையினால் 52வது பாடத்தில் யாரை பின்தொடர்ந்து தொழுவது என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் வந்திருக்கிறோம். சொல்லப்போனால் இதுவும் கடந்த 51னுடைய தொடர்தான். ஆனால் தலைப்பு நாம் இவ்வாறு மாற்றி அமைத்திருக்கிறோம். யாரை பின்பற்றி தொழுவது என்ற கேள்விக்கும் இதிலே நாம் நிறைய பதில்களை நாம் தொடராக பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், பாடத்தில் இதனுடைய விளக்கங்களை தெளிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த சேவைகள் தங்களுடைய ஆதரவுகளோடு தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தாங்கள் துவா இதுவரை செய்தது போல இனிமேலும் இந்த சேவைகள் சிறப்பாக நடைபெற துவா செய்யுமாறும், பொருளாதார உதவிகளை நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு தாராளமாக நல்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம். அக்கவுண்ட் விவரமும் QR ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. இந்த நற்காரியங்களில் அனைவரும் ஒன்றி சேர்வோமாக, நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். மேலானவர்களே, இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக இக்திதாவுடைய நிபந்தனைகள், பின்பற்றுவதின் நிபந்தனைகள் 14 என்று தொடராக நாம் பார்த்த வகையில் கடைசியாக 12வது ஒரு பகுதிக்கு நாம் அஸ்ஸானி அஷர் என்ற 12ஆம் பகுதியில் நாம் பார்த்தோம். பின்பற்றுவது யாருக்கு கூடும், எந்த பின்பற்றுதல் கூடாது. கடைசியாக நாம் என்ன பார்த்தோம் என்று பார்த்தால், இமாம் சவாரி செய்யக்கூடியவராகவும் வாகனிப்பவராகவும் முக்ததி நடப்பவராகவும் இருப்பது அனுமதிக்கப்படாது. அல்லது இமாம் வேறொரு வாகனத்தில் வாகனிப்பவராகவும் முக்ததி வேறொரு வாகனத்தில் வாகனிப்பவராகவும் இருப்பது கூடாது. இவ்வாறு இருப்பதால் இமாமுக்கும் முக்ததிக்கும் மத்தியிலே இடைவெளிகள் ஏற்படும் என்பதால் இதை கூடாது என்பதாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அந்த தொடரிலே அஸ்ஸாலிசு அஷரவிற்கு நாம் வந்திருக்கிறோம். 13வது வகை, யார் யாரை பின்பற்றுவது, எந்த நிலையை பின்பற்றுவது என்று நாம் வரிசையாக பார்க்க வந்திருக்கிறோம். இதோ தாங்கள் கவனியுங்கள். 13வது ஷர்த், இக்திதாவுடைய பின்பற்றுவது, யாரை பின்பற்றுவது கூடும், எந்த நிலையில் பின்பற்றுவது கூடும் என்ற விஷயத்தில் நாம் வந்திருக்கிறோம். وَأَلَّا يَكُونَ فِي سَفِينَةٍ وَالْإِمَامُ فِي أُخْرَى غَيْرِ مُقْتَرِنَةٍ பிஹா. அல்லா யகூன, அசல்ல இங்க ஃபதஹா கொடுக்கணும். யகூன முலாரியான ஃபஅல் மன்சூபாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அல்லாஹ் அப்படிங்கிறது அன் லா, அன் ஹர்ஃபே நாசிபா நசப் செய்யும். முலாரியான ஃபஅலுடைய இறுதிக்கு நசப் செய்யக்கூடியதாக இருக்கு. வ அன் லா யகூன ஃபி சஃபீனத்தின், இமாம் ஆகிறவர் ஒரு படகிலே. முக்ததி, யகூனவுடைய ஃபாயில் இமாம் கிடையாது, மாறாக முக்ததி அதனுடைய இஸ்மு. அல்லா யகூனல் முக்ததி, இந்த ஹுவ முக்ததியின் முன்னாடி இருக்கக்கூடிய முக்ததியின் பக்கம் பார்த்து மீளுகிறது. முக்ததி ஆகிறவர் இருக்கக்கூடாது ஃபி சஃபீனத்தின், ஒரு படகிலே. முக்ததி ஆகிறவர் ஒரு படகிலே, ஒரு கப்பலிலே இருப்பதும், வல் இமாமு ஃபி உஹ்ரா, மேலும் அவருடைய இமாம் ஆகிறவர் வேறொரு கப்பலிலே, வேறொரு படகிலே இருப்பதும்,
கூடாது. அதாவது இவர் இப்படி இருப்பதும் இவர் இப்படி இருப்பதும் கூடாது. அந்த வேறொரு படகில் இமாம் இருப்பது எப்படிப்பட்ட படகுனா கைரி முக்தரினத்தின் பிஹா. பிஹா அப்படின்னா இந்த சஃபீனாவின் பக்கம் இந்த தமீர் மீது முஅன்னஸாக இருக்கு. அந்த படகோடு ஒட்டி கொள்ளாத, ஒட்டாத, இணைந்திருக்காத வேறொரு கப்பலிலே இமாம் இருப்பதும், முக்ததி ஒரு படகிலும் இமாம் வேறொரு படகு. அந்த வேறொரு படகு எப்படி இந்த முக்ததி இருக்கக்கூடிய படகோடு கப்பலோடு ஒட்டாத, ரெண்டு வேற வேறையா இருக்கு, பிரிஞ்சு போய் கொண்டு இருக்கு. இவர் ஒரு தனி கப்பல்ல அவர் ஒரு தனி கப்பல்ல இருக்கிறார் அப்படின்னா இதுவும் அந்த 12 சொன்ன மாதிரிதான் இதுவும் வருது. இமாம் வேறொரு வாகனத்திலே முக்ததி வேறொரு வாகனத்திலே அப்படிங்கிற அந்த சூரத்து தான் இதுல வருது. அது தரை, இது கடல், அது தரை, இது நீர், தண்ணீரில். அப்ப தண்ணீரில் போயிருக்கும் போது, நீரில் பயணிக்கும் பொழுது கடலிலோ ஆற்றிலோ இமாம் ஒரு கப்பலிலும் முக்ததி அதோடு ஒட்டாத வேறொரு கப்பலிலும் இருப்பது கூடாது. அதாவது இந்த பின்பற்றுதல் கூடாது. சரி, அதே நேரத்துல இமாமுடைய கப்பலும் முக்ததியுடைய கப்பலும் ஒட்டி கொண்டு போகிறது, ஒன்னா போகுது. ரெண்டு ஒட்டி இருக்கு, ரெண்டு ஒரே இணைப்புல போயிட்டு இருக்கு, ஒரே கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அப்போ அந்த படகுல இருக்கக்கூடிய இமாமை இந்த படகுல இருக்கக்கூடிய முக்ததி ஃபாலோ பண்ணலாம், பின்பற்றலாம். அப்படிங்கிறது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள. ஏன் கைரி முக்தரினத்தின்கிற ஷர்த்து போட்டிருக்கிறதுனால இணைந்திருக்காத படகுங்கிற போது அப்போ முக்தரினாவாக இருந்தா, ஒட்டி இருந்தா, ரெண்டு படகும் ஒரே மாதிரியாக ஒன்னா போகுது அப்படின்னா இமாம் ஒரு படகுல ஒரு கப்பல்ல முக்ததி இன்னொரு கப்பல்ல இருந்தால் அவ்வாறு பின்பற்றுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அர்ராபியோ அஷர 14வது சூரத். وَأَلَّا يَعْلَمَ الْمُقْتَدِي مِنْ حَالِ إِمَامِهِ مُفْسِدًا فِي زَعْمِ الْمَأْمُومِ. கவனிக்கிறோம். وَأَنْ لَا يَعْلَمَ அதுவும் அதே மாதிரிதான். அன் இந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்கு. முக்ததி அறியாமல் இருக்கக்கூடாது. அன் லா யஅலம இப்படி இருக்கக்கூடாது. மின் ஹாலி இமாமிஹி அதாவது இப்படிப்பட்ட ஒரு முக்ததி இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு முக்ததி இருக்கக்கூடாது. எப்படி யாலமுல் முக்ததி மின் ஹாலி இமாமிஹி தன்னுடைய இமாமினுடைய நிலையை ஒரு முக்ததி அறிகிறார். இந்த இடத்துல கவனிக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. எப்படி ஒரு முக்ததி அறிகிறார், என்ன அறிகிறார்? மின் ஹாலி இமாமிஹி தன்னுடைய இமாமுடைய நிலையை எப்படி அறிகிறார் அப்படின்னா முஃப்சிதன் ஃபசாதாக்கக்கூடிய நிலையில். இமாமுடைய நிலை எப்படி ஆயிருச்சு? ஃபசாதாக்கக்கூடிய நிலையில் ஆயிருச்சு. இமாம் உடைய அந்த தொழுகையில ஏதோ ஒரு தன்மை அவருடைய தொழுகையை வீணாக்கக்கூடிய ஒரு செயல் நிகழ்ந்துருச்சு, ஃபசாதாக்கக்கூடிய நிலையில் இருக்கு. முக்ததியுடைய எண்ணத்தின் பிரகாரம், முக்ததியுடைய எண்ணத்தின் பிரகாரம் இமாமுடைய ஹாலத்து முஃப்சிதாக ஆகிவிட்டது. முஃப்சிதாக ஆக்கக்கூடிய நிலையில், தொழுகையை முறிக்கக்கூடிய நிலையில் முக்ததி அறிந்து கொண்டார் அப்படின்னா இத்தகைய ஒரு முக்ததி அந்த இமாமை பின்பற்ற கூடாது. ரொம்ப தெளிவா நம்ம கவனிக்கிறோம். அதாவது முக்ததி என்பவர் ஹனஃபியாக இருக்கிறார் உதாரணமாக, இமாம் ஷாஃபியாக இருக்கிறார். எனவே முக்ததியினுடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் ரத்தம் வெளியேறி வலிந்து ஓடுதல் ஒலுவை முறித்துவிடும். அப்போ இந்த முக்ததி தன்னுடைய இமாமை பார்க்கிறார், இமாமுடைய உடலில் ரத்தம் வெளியேறி என்ன ஆகுது? ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப முக்ததியுடைய எண்ணத்தின் பிரகாரம் தொழுகை முறிந்து விட்டது. அப்போ இத்தகைய முக்ததி அந்த இமாமை பின்பற்றக்கூடாது. அந்த ஷாஃபியான இமாமை இந்த ஹனஃபியான முக்ததி பின்பற்றக்கூடாது. ஏன்? இவருடைய எண்ணத்தின் பிரகாரம் ஜஅமுல் மஅமூம் முக்ததியுடைய எண்ணத்தின் பிரகாரம் இமாமுடைய தொழுகை முறிஞ்சிருச்சுல்ல. அப்போ இந்த முக்ததி தன்னுடைய ஷாஃபியான இமாமை இந்த ஹனஃபியான முக்ததி பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறான். அல்லானா அல்லா யக்கூன இப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, கஹுரூஜி தமின் உதாரணமா ரத்தம் வெளியேறுவதை போல. யாருக்கு வெளியேறிடுச்சு? இமாமுக்கு வெளியேறிடுச்சு. இமாமுக்கு ரத்தம் வெளியேறி ஓடுது. இது முக்ததியுடைய எண்ணத்தின் பிரகாரம் இது முஃப்சிது ஸலா, இது தொழுகை முறிக்கக்கூடிய விஷயம் நடந்துருச்சு. அப்ப இந்த முக்ததி அந்த இமாமை பின்பற்றக்கூடாது. அந்த ஷாஃபியான இமாமுடைய மஸ்லக்கின் பிரகாரம் ஒலு முறியாவிட்டாலும்
ஹனஃபியான முக்ததியுடைய எண்ணத்தின் பிரகாரம் ஒழு முறிஞ்சிருச்சுல, அப்ப இந்த முக்ததி அந்த இமாமை பின்பற்றக்கூடாது. அந்த இமாம் பின்பற்ற தகுதியானவர் அல்ல. ஹுரூஜி தமின், ரத்தம் வெளியேறுவதை போல இமாமுக்கு அவ் கை இன், ஹுரூஜி கை இன் அத்ஃபு செய்யப்பட்டிருக்கு. வாந்தி வெளியேறுவதை போல லம் யுஐது பஅதஹு வுலூஅஹு, அந்த இமாம் லம் யுஐதுடைய ஹுவ இமாமை பார்த்து மீளுது. அந்த இமாம் இதற்கு பிறகு ரத்தம் வெளியேறிய பிறகோ அல்லது வாந்தி வெளியேறிய பிறகோ தன்னுடைய உதுவை மீட்டிக் கொள்ளவே இல்லை, அப்படியே தொழுகிறார். அப்போ உதுவை மீட்டிக் கொள்ளாத இந்த இமாமுக்கு பின்னால இந்த ஹனஃபியான முக்ததி தொழுலாமா? தொழக்கூடாது. இந்த இக்திதா சரியா வராது அப்படிங்கிறாங்க. விஷயத்தை தெளிவாக நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் சிறிய ஒரு தலைப்பிற்கு வந்து விட்டோம். மை யஸஹு இக்திதாஉ, யாருடைய பின்பற்றுதல் சஹீஹாக இருக்கும், சரியாக இருக்கும். அதாவது யார் யாரை பின்பற்றலாம், அவ்வளவுதான் சுருக்கம். யாருடைய பின்பற்றுதல் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சிக்கு இங்கே முசன்னிஃப் அலைஹிர் ரஹ்மா வந்திருக்கிறாங்க. சில பலகீனமானவர்கள், சில பலமானவர்கள். எந்த பலகீனமானவன் எந்த பலமானவனை, எந்த பலமானவன் எந்த பலகீனமானவனை பின்பற்றுவது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள் நாம் வரிசையாக பார்க்கலாம். இக்திதா கூடும். இக்திதா என்பது முலாஃப். இதனுடைய முலாஃபிலே இங்க முத்தவத்தின், காசிலின், காயிமின் அப்படிங்கிறது வரிசையா வருது பாருங்க. அல் அவ்வல், முதலாவது இக்திதாஉ முத்தவத்தின் பி முத்தயம்மிமின். கவனமாக பார்க்கிறோம். ஒலு செய்யக்கூடியவன் தயம்மும் செய்யக்கூடியவனை பின்பற்றி தொழுவது. ஒலு செய்யக்கூடியவன் தயம்மும் செய்யக்கூடியவனை என்ன செய்வது? பின்பற்றி தொழுவது. இது கூடாது அப்படிங்கிறான். கூடும். இக்திதானா கூடும். ஒலு செய்யக்கூடியவன் தயம்மும் செய்யக்கூடியவனை பின்பற்றி தொழுவது கூடும். முக்ததி உது செய்யக்கூடியவர், உது செய்யக்கூடிய வலிமை கொண்டவர். ஆனால் இமாம் நோயாளி, அதனால் தயம்மம் தான் செய்யறாரு. எனவே இந்த தயம்மும் செய்யக்கூடிய இமாமை ஒலு செய்யக்கூடிய முக்ததியுடைய பின்பற்றுதல் சஹீஹாக இருக்கும். ஒன்னும் தப்பில்லை. இவர் பலமுள்ளவர், இவர் பலகீனமானவராக இருந்தாலும் ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது. இவ்வாறு ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. எனவே தயம்மும் செய்யக்கூடிய இமாமை ஒலு செய்யக்கூடிய முக்ததி பின்பற்றுதல் கூடும். அஸ்ஸானி, இரண்டாவது, வகாசிலின் பிமாசிஹின், கழுவக்கூடியவர், அதாவது உறுப்புகளை கழுவக்கூடியவர், மசகு செய்யக்கூடியவரை பின்பற்றி தொழுவது கூடும். அதாவது முக்ததி காசிலாக இமாம் மாசிஹாக இருக்கிறார்னா மசகு செய்யக்கூடிய இமாமை கொண்டு கழுவக்கூடிய முக்ததி பின்பற்றுதல் கூடும். நல்லா கவனிக்கிறோம். மசகுனா தலையினுடைய மசகு இல்ல, தவறா விளங்கிடக்கூடாது. தலையினுடைய மசகை பத்தி இங்கே பேசப்படல. மாறாக உடம்புல பேண்டேஜ் அல்லது பிளாஸ்டரி ஒட்டி இருக்கிறாரு, கட்டு போட்டிருக்கிறாரு, காயங்கள் இருக்கு, காயத்தின் மீது மசகு செய்கிறார், பேண்டேஜின் மீது மசகு செய்கிறார், அல்லது ஹுஃபைனின் மீது மசகு செய்கிறார். இத்தகைய மசகு செய்யக்கூடிய இமாமை கொண்டு கால்களை கழுவக்கூடிய, கை முகங்களை கழுவக்கூடிய முக்ததி பின்பற்றுவது கூடு. இதனுடைய அர்த்தம் இங்கதான் இருக்கு. இதிலும் அனுமதி இருக்கிறது. இது ஒன்றும் தவறான செயல் கிடையாது. இது ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை இங்கு புரிய தருகிறார்கள். வகாயிமின் பிகாயிதின், நின்று தொழக்கூடியவர் அமர்ந்து தொழக்கூடியவரை கொண்டு பின்பற்றுவது கூடும். அதாவது முக்ததி நின்று கொண்டு இருக்கக்கூடியவர், இமாம் காயிதாக அமர்ந்து தொழக்கூடியவராக இருக்கிறார். எனவே அமர்ந்து தொழக்கூடிய இமாமை கொண்டு நின்று தொழக்கூடிய முக்ததி பின்பற்றுதல் சஹீஹாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கடைசி சகராத்தினுடைய காலத்தில் நபி அவர்கள் அமர்ந்து இமாமத் செய்தார்கள். சஹாபாக்கள் நின்று பின்னால் தொழுது இருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் முக்ததி கொஞ்சம் கவியாக இருந்தாலும், இமாம் ஸஈஃபாக இருந்தாலும், நபியவர்களுடைய அமலை கொண்டு நமக்கு இந்த செயல் நிரூபணமாக இருக்கிறது. நபியவர்கள் அப்படி தொழ வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு தலீலை வைத்து ஃபுகஹாக்களுடைய ஆய்வு, இமாம் நின்று முக்ததி, இமாம் அமர்ந்து முக்ததி நின்று தொழுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதே வளமை ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். நிர்பந்தமான சூழ்நிலையில் அமர்ந்து தொழக்கூடிய இமாமை நின்று தொழக்கூடியவர்கள் பின்பற்றுவதில் தவறு கிடையாது.
இப்படியே வளமை ஏற்படுத்துவதை தவிர்க்க கூறுகிறார்கள். நாலாவது, வபி அஹ்தப, கூன் விழுந்த இமாமை கொண்டு நின்று தொழக்கூடிய இமாம். காயிமின் பி அஹ்தப அப்படின்னு இருக்கு, காயிமோட அப்சர். கூன் விழுந்த இமாமை கொண்டு நின்று நேராக நின்று தொழக்கூடிய முக்ததியுடைய பின்பற்றுதல் சரியாக இருக்கும். அல் ஹாமிசு, ஐந்தாவது, வ மூமின் பிமிஸ்லிஹி. மூமின், நல்லா பாருங்க, முஃமினுன் இல்ல இது, ஈமான் கொண்டவர் முஃமினுன், அந்த முஃமினுன் இல்ல, இது மூமின். அவுமஅ யூமிஉ ஈமாஅன் ஃபஹுவ மூமின். மூமின் அப்படிங்கிறது அவுமஅ என்ற மாதியினுடைய இஸ்ம ஃபாயில். சமிக்ஞை செய்து தொழக்கூடியவர், பிமிஸ்லிஹி, தன்னை போல ஒரு சமிக்ஞை செய்யக்கூடிய இன்னொரு இமாமை பின்தொடர்ந்து தொழுவது அனுமதி. ஏன்னா ரெண்டுமே ஜாயிஃப் தான், ரெண்டு பலகீனமானவர்கள் சேர்றதுல தப்பு இல்லை. அப்போ சமிக்ஞை செய்து தொழக்கூடிய முக்ததி பிமிஸ்லிஹி, தன்னை போல சமிக்ஞை செய்து தொலை வைக்கக்கூடிய இமாமை பின்பற்றுவது கூடும். ரெண்டு பேரும் சமிக்ஞையில் இருக்கிறாங்கன்னா இவர் இந்த பின்தொடருதல் தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாதிசு, ஆறாவது, வமுதனஃபிலின் பிமுஃப்தரிதின். நஃபில் தொழக்கூடிய முக்ததி ஃபர்லு தொழக்கூடிய இமாமை கொண்டு பின்தொடருதல் அனுமதிக்கப்பட்டிருக்கு. கவனிக்க பார்க்கிறோம், முக்ததி நஃபில் தொழக்கூடியவர், இமாம் ஃபர்லு தொழக்கூடியவர் என்றால் தாராளமாக கூடும். ஏற்கனவே கூடாதுங்கிறது நம்ம படித்திருக்கிறோம், இங்க நினைவுபடுத்துறோம். இமாம் நஃபில் தொழக்கூடியவர், முக்ததி ஃபர்லு தொழக்கூடியவர் என்றால் கூடாது. அதே போல இமாம் லொஹர் என்ற ஃபர்லு தொழக்கூடியவர், முக்ததி அசரி என்ற ஃபர்லை தொழக்கூடியவர், அதுவும் கூடாது. இது கைரியத், முகாயரத்து ஏற்படுது, மாற்றுத்தன்மை. ஆனா இது அப்படி இல்லை. முக்ததி வகைஃபாக, இமாம் கவியா இருக்கிறதுனால ஒரு கவியான ஒன்று வகைஃபான ஒன்றை இழுத்து கொள்ளும் என்பது ஹனஃபியாக்களுடைய ஆய்வு. ஒரு கவி வகைஃபை தன்னோடு இழுத்து கொள்ளும். எனவே ஃபர்லு தொழக்கூடிய இமாமை நஃபில் தொழக்கூடிய முக்ததி பின்பற்றி தொழுவது தாராளமாக கூடும். ஆனால் நஃபில் தொழக்கூடிய இமாம் ஃபர்லு தொழக்கூடிய முக்ததிக்கு இமாமத் செய்ய முடியாது, எந்த இக்திதா கூடாது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இங்கு இக்திதாவுடைய சூரத்துகளில் 6 விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய கிருபையினால் அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற கடைசி விஷயத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இதே இக்திதாவுடைய பாடத்தில் கடைசி விஷயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். கவனிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்கள்? வஇன் லஹர, வஇன் லஹர, ஒருவேளை வெளியாகிவிட்டால். இப்போ ஒரு முக்ததிக்கு பின்னாடி நின்று தொழக்கூடியவருக்கு இமாமை பற்றிய ஒரு விளக்கம் கிடைக்கிறது. தன்னுடைய இமாமுடைய தொழுகை இந்த இடத்தில் பாத்திலாகிவிட்டதாக அவர் உணர்கிறார். அப்படின்னா என்ன சூரத்து, என்ன சட்டம் அப்படிங்கிறது இங்க நம்ம கவனிக்கிறோம். இமாமுடைய தொழுகை பாத்திலாகுவதை ஒரு முக்ததி உணர்கிறார் அப்படின்னா அங்க என்ன சட்டம்? இதோ இபாரத்தை பாருங்க. வஇன் ظهر بطلان صلاة إمامه أعاد, அவருடைய இமாமுடைய தொழுகையின் பாத்திலாகும் தன்மை வெளியாகிவிட்டால், ஹீவுடைய மர்ஜா அந்த முக்ததி, இந்த முக்ததியினுடைய இமாமுடைய தொழுகையின் பாத்திலாகக்கூடிய தன்மை, தொழுகை வீணாகி விட்டதுங்கிற அந்த விளக்கம் முக்ததிக்கு வெளியாகிவிட்டால், ஆத, அந்த தொழுகையை அந்த முக்ததி மீட்டி தொழுவார். கண்டிப்பாக அந்த தொழுகையை மீட்டி தொழுவணும். அதை மீட்டி தொழுவுறது இந்த இமாமை ஃபாலோ பண்ணி தொழுதாலும் சரி, அல்லது தனியா தொழுது கொண்டாலும் சரி. ஆனால் இமாமுடைய தொழுகை பாத்திலாகி விட்டது என்கிற விளக்கம் முக்ததிக்கு இருந்தால் கட்டாயம் அவர் என்ன செய்வார்? அந்த தொழுகையை மீட்டுவார். ஆனால் இவருக்கு தெரிவது ஆதாரத்தோடு தெளிவாக தெரியணும். அனுமானம், சந்தேகம், ஊசலாட்டம் என்று இல்லாமல் உறுதியாக தெரிஞ்சிருக்கணும். இமாமுடைய தொழுகை ஒழு முறிவு ஏற்பட்டு விட்டது, தொழுகை பாத்திலாகி விட்டதுங்கிற தெளிவான விளக்கம் முக்ததிக்கு இருந்தால் ஆத, அவர் அந்த தொழுகையை கட்டாயம் மீட்டிக் கொள்வார். வயல்சமுல் இமாம இஅலாமுல் கௌமி பிஇஆததி ஸலாத்திஹிம் பில் கத்ரில் மும்கினி. வயல்சமுல் இமாம, இமாமுக்கு அவசியமாகும். எல்சமுடைய மஃபூல் இமாம், எல்சமுடைய ஃபாயில் இஅலாம், ஃபாயிலே முஅக்கர்,
மஃபூல் முகத்தமாக இருக்கு. இமாமுக்கு அவசியமாகும், என்ன அவசியமாகும்? இஅலாமுல் கௌமி, தனக்கு பின்னால் தொழுத அந்த சமூகத்திற்கு அறிவிப்பு செய்வது. என்ன செய்வது? அறிவிப்பு செய்வது. என்ன அறிவிப்பு செய்யணும்? பி இஆததி ஸலாத்திஹிம், அவர்களுடைய தொழுகையை மீட்டி தொழுவதை கொண்டு, பில் கதிரில் மும்கினி, இயன்ற அளவுக்கு இவர் அறிவிப்பு செய்யணும். அதாவது பில் கதிரில் மும்கினுடைய இணைப்பு இஅலாமோட இருக்கு, எல்சமோடு இல்லை. அதாவது இயன்ற அளவு ஒரு முயற்சி செய்யணும், அறிவிப்பு செய்வதற்கு ஒரு முயற்சி செய்யணும். அதுக்கு இங்க இதனுடைய ஓரக்குறிப்புல போடுறாங்க பாருங்க, எப்படியெல்லாம் அறிவிப்பு செய்யலாம் அப்படின்னா, பில் இசானிஹி, அவருடைய நாவை கொண்டு சொல்லலாம். மக்களே, என்னுடைய தொழுகை பாத்திலாகி விட்டது, முறிந்து விட்டது, எனவே நீங்கள் உங்களுடைய தொழுகையை மீட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாவை கொண்டு சொல்லலாம். அவு பி கிதாபின், அல்லது கடிதங்கள் மூலமா, அவு ரசூலின், அல்லது ஏதாச்சும் ஒரு தூதுவர்கள் மூலமா, அறிவிப்பாளர் மூலமா, வனகவிஹாதா, இது போல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மைக்க பிடிச்சு சொல்றது, நேரடியா சொல்றது, அல்லது கடிதம் மூலமாக சொல்றது, தூதுவர்கள் மூலமா சொல்றது, எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு அறிவிப்பை கொடுத்து, அதான் பில் கதிரில் மும்கின்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, எந்தெந்த தொழுகையில யார் முக்ததியாக வந்தாங்கிறது இமாம்களுக்கு பொதுவாக தெரியாது. ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு முக்ததிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இவருடைய இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால யார் யாரெல்லாம் தொழுதா அவர்கள் எந்தெந்த ஊர் என்பது கண்டுபிடிப்பது கஷ்டமானதாக தான் இருக்கும். அதனாலதான் ஃபுகஹாக்கள் சொல்றாங்க, முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி அறிவிப்பு செஞ்சிடணும், நீங்களாம் உங்களுடைய தொழுகையை மீட்டிக் கொள்ளுங்க அப்படிங்கிற முடிந்த அளவு ட்ரை பண்ணுவாரு, முயற்சி செய்வாரு. இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு மன்னிப்பை வழங்கப்படுகிறது ஃபில் முக்தாரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்தின் பிரகாரம். அப்போ அந்த இயன்ற அளவு முக்ததிகளுக்கு சொல்லிட்டோம், நீங்கள் உங்களுடைய தொழுகையை தனியாகவோ ஜமாத்தாகவோ நீங்கள் மீட்டிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லுவது இமாமுடைய கடமை. கட்டாயமாக இமாம் சொல்ல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்துல நாம் யாரையாரெல்லாம் பின்பற்றலாம், அதாவது நீங்க பாத்தீங்க, அந்த நஃபில் தொழக்கூடியவர், இது உலு செய்யக்கூடியவர், தயமம் செய்யக்கூடியவர் பின்பற்றுறது, முழுமையாக கை கால்களை கழுவக்கூடியவர் மசல் செய்யக்கூடியவரை பின்பற்றுறது, பேண்டேஜுகள் மீது, காயத்தின் மீது மசல் செய்யக்கூடியவரை பின்பற்றலாம், நின்று தொழக்கூடியவர், உட்கார்ந்து தொழக்கூடியவரை பின்பற்றலாம். அதே போல கூன் விழுந்த நோயாளியை நின்று தொழக்கூடியவர் பின்பற்றலாம். சைக்கினை செய்யக்கூடியவர், தன்னை போல சைக்கினை செய்யக்கூடியவர் பின்பற்றலாம். ஆனால் சைக்கினை செய்து தொழக்கூடியவர், நின்று தொழக்கூடியவர் பின்பற்றலாம். ஆனால் நின்று தொழக்கூடியவர், ருக்கு சுஜூதை தெளிவாக செய்யக்கூடியவர், சைக்கினை செய்து தொழக்கூடியவரை பின்பற்றக்கூடாது. 5வது பாயிண்ட்ல கவனிக்கிறோம், நின்று ருக்கு சுஜூ செய்யக்கூடியவர், சைக்கினை செய்து தொழக்கூடியவரை பின்பற்ற முடியாது. என்றால் இங்கே பலகீனம் அதிகமாக இருப்பதனால அதே போல் கூடாது. அதே போல நஃபில் தொழக்கூடிய, ஃபர்லு தொழக்கூடியவர் பின்பற்றலாம், எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. கடைசியாக சொன்னாங்க, இமாமுடைய குறை தெரிந்தால் கட்டாயமாக அந்த தொழுகையை மீட்டுவார். அதே போல இமாமும் மக்களை பார்த்து அறிவிப்பு செய்ய வேண்டும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை மீட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து, எந்தெந்த காரணங்களுக்காக ஜமாத்தில் ஹாசிர் ஆகுவதை விடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த காரணங்களை முன்வைத்து ஜமாத்தில் ஹாசிர் ஆகுவதை விடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கு, சில காரணங்களுக்காக வேண்டி ஜமாத்தை விடலாம் அப்படிங்கிற தலைப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.